Merry Christmas and a very advanced Happy New Year. New Year நாவே ஜிம்லாம் ஃபுல்லாகவே க்ரௌடடாக இருக்கும். 2 நாளாக ஜிம்முக்குள்ளே நுழையவே முடியல. இப்போ ஜிம் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை. உங்களில் நிறைய பேர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, which is good thing. பட் பார்க்குறதுலாம் பண்ணாதீங்க. ஜிம்முக்குள்ளே போகணும், இந்த ஆப்ரேட்டர்ஸ் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. முக்கியமாக எனிவேஸ் அப்பர் பாடி தான் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ ஷோல்டர்ஸை பற்றி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஷோல்டர் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷோல்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மொபைல் ஜாயின்ட்ஸ் இன் அவர் பாடி. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் என்டையர் ஒர்க் அவுட்டே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஷோல்டர் சேஃப்டி பற்றி பார்ப்போம். இப்போ ஷோல்டர்ஸ் வரப்போ ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணால் தான் இன்ஜுரி வரும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ப்ராப்பராக காஷியஸாக இல்லைன்னா மற்ற எக்ஸசைஸில் கூட ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் சொல்ல போகிற இப்போது இந்த 5-6 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை வந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னென்னா, யுவர் ஹேண்ட்ஸ் ஷுட் பி நியர் யுவர் டார்ஸோ. டார்ஸோங்கிறது உங்கள் பாடி. உங்கள் ஆர்ம்ஸ் வந்து உங்கள் பாடி கிட்ட எவ்வளோ இருக்குதோ கிட்டக்க அவ்வளவோ நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க. ஸோ a question for you. Let's say I have my arms like this, and then this, and then this. இந்த மூணில் எது வந்து டார்ஸோ கிட்ட இருக்குது? ஆர்ம்ஸ். உங்கள் உடம்பு கிட்ட இருக்கிற பொசிஷன் எது? இன்க்ளைனா, ஃப்ளாட்டா, இல்லை டிக்ளைனா? ஆப்வியஸ்லி டிக்ளைன் தான். அதனால தான் செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவோம். That is not only efficient for your chest but also safe for your shoulders. Okay, this is point number 1. Point number 2, இப்போ ஷோல்டர் எடுத்துக்கிட்டோமா அதோட சேஃப்டி ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து எலிவேஷன் இருக்கணும் இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். ஓகே, இதுக்கு மேலே போகிற மூமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு டேஞ்சரஸாக இருக்க போகுது. ஸோ நவ் கொஷன், ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி பண்ணால் சேஃபாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பண்ணால் சேஃபாக இருக்குமா? கரெக்ட், இந்த மாதிரி தான் சேஃபாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் விதின் தி சேஃப்டி ஜோன். இதுக்கு மேலே போகிறது வந்து இட் இஸ் இந்த டேஞ்சர் ஜோன். ஆல்ரைட், பாயிண்ட் நம்பர் 3, இப்போ ஒரு சில பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த டேஞ்சர் ஜோன் தாண்டி தான் போகணும். ஐ மீன் சேஃப்டி ஜோன் தாண்டி தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் யூஸிங் புல்அப்ஸ் ஆர் லேட் புல் டவுன்ஸ், ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டூ திஸ் வே. Is there a better alternative exercise? No. So இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம்? சிம்பிள். A known devil is better than an unknown angel. உங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். புல்அப்ஸ்னால் இந்த மாதிரி பண்ணுங்கள். Don't do behind the neck. Same goes true with lat pull downs. In front of you, not behind you. Okay? ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நீங்கள் சேஃப்டி ஜோனில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணால் கூட ஸ்பெஷலி ஃபார் அபவ் யுவர் ஷோல்டர்ஸ் அந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணலாம்? பெயின் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ grip, you could use a hammer grip. Alright? So let's say you are doing incline bench press, which is not the best exercise for chest, but just in case நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா try to do this way instead of this. இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுங்க, ஹேமர் கர்லிங் மாதிரி. The same thing you should follow for lat pull downs. Hammer like this. Point number 5, always retract your shoulders. Retract என்னன்னா, இப்படி இருக்க ஷோல்டர்ஸ் வந்து இப்படி பின்னோக்கி பேக்வர்ட்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்கணும். வெதர் இட் இஸ் அ புஷ் மூமெண்ட் ஆர் அ புல் மூமெண்ட், இட் டசன்ட் மேட்டர். எப்போவுமே ஷோல்டர்ஸ் வந்து ரீட்ராக்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூமெண்ட்டே ஆரம்பிக்கணும். லெட்ஸ் சே இட் இஸ் அ பெஞ்ச் ப்ரெஸ், தென் retract and then do bench press. Similarly, if it's a pull exercise, for example rowing, then also retract and then pull. And last but not the least, எந்தெந்த பாடி பார்ட்டுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் பெஸ்ட்டோ அந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டைம் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் அடிச்சுட்டு போயிடுறேன், பல பாடி பார்ட்ஸ் அதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இன்ஜுரி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைட் பிளாங்க்ஸ். இந்த எக்ஸசைஸ் எதுக்கு? Our intention is to work out our obliques and abs. But what is happening to your knees and your shoulders?
சரி, அப்போது ஷோல்டர்ஸ்க்காக போடக்கூடிய எக்ஸசைசஸில் எந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டூ வார்ம் அப். எந்த ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலுமே வந்து ஃபஸ்ட் செட் வந்து வெரி லைட் வெயிட்ஸில் நம்ம வந்து ஒரு 25 to 30 ரெப்பிடேஷன்ஸ் போடுவோம். அது எல்லா எக்ஸசைஸ்க்குமே வந்து பொருந்தும். பட் அது போக நீங்கள் வந்து 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஷோல்டர்ஸ் பொறுத்தவரை. நம்பர் 1, உங்களோட ரொட்டேட்டர் கஃப்ஸை வந்து வார்ம் அப் பண்ணணும். ரொட்டேட்டர் கஃப்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக இன்க்ளூடிங் த எனாட்டமி வந்து பழைய ஷோல்டர்ஸ் இன்ஜுரி வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் வேணால் பார்த்துட்டு வாங்க. பட் சுருக்கமாக சொல்ல போனோம்னா எஸ்பெஷலி ஃபார் பாடி பில்டிங் இன்ஃப்ராஸ்பினேட்டர்ஸுங்கிற அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் வந்து நீங்கள் வார்ம் அப் நல்லாவே கொடுக்கணும். இன்ஃப்ராஸ்பினேட்டர்ஸுங்கிறது வந்து தோள்பட்டையில் பின்னாடி இருக்கும். அதோட வேலை வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் கொடுக்குறது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ யூஸ் அ லைட் வெயிட் டம்பிள். அது வந்து நீங்கள் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு எலிவேஷன் இங்கே கொடுத்துக்கிட்டு செஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வந்தால் போதும் படுத்துக்கிட்டு. திஸ் வில் பி a very good exercise for your external rotator which is the infraspinatus. இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, இங்கேருந்து இப்படி. பட் that range of motion is very restricted. You cannot go beyond this. It is perfectly normal. இதோட ஆக்சுவல் நேச்சுரல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து should go from here to here. ஸோ இந்த மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு 30 repetitions on each side. And the second most important thing is to know where the problem is coming from, or rather what is the source of the problem. இப்போ எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். எப்படின்னா some exercises are early phase loaded and some are late phase loaded. early phase and late phase loading பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்ல போனோம்னா early phase loadingனா வந்து உங்கள் மூமெண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து மேக்ஸிமம் லோட் கிடைக்கும் உங்கள் மசிலுக்கு, உங்கள் ஷோல்டர்ஸ்க்கு. மூமெண்ட் ஃபினிஷ் ஆக வந்து உங்களுக்கு லோட் வந்து கம்மியாயிடும். அதுதான் early phase loading. லேட் ஃபேஸ் லோடிங்னா உங்கள் மூமெண்ட் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து மேக்ஸிமம் லோட் வந்து உங்களுக்கு வரும். இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ட்ரைசெப்ஸ் கிக் பேக் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ இது வந்து லேட் ஃபேஸ் லோடிங். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லோடே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து லேட் ஃபேஸாக early ஃபேஸாங்கிறது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, பயோமெக்கானிக்கலி early ஃபேஸ் லோடட் எக்ஸசைஸ் தான் வந்து ரொம்ப எஃபிஷியண்டான எக்ஸசைஸ். பட் ஷோல்டர் பெயின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி ஸ்டார்டிங் மூமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து வலி எடுத்துச்சுன்னா, அப்போ நீங்கள் வந்து லேட் ஃபேஸ் லோடிங்கை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஷோல்டர்ஸ்னு வரப்போ நம்ம வந்து சிம்பிளான 3 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். சைட் லேட்ரல் ரேசஸ், ஃப்ரண்ட் ரேசஸ் அண்ட் ரிவர்ஸ் பெக் டெக் ஆர் ரிவர்ஸ் எக்ஸ்டென்ஷன், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட். நோ அப்ரைட் ரோவிங், நோ மிலிட்ரி ப்ரெஸ், நத்திங். ஏன்னா வி வாண்ட் டு ஹேவ் சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியம் ஷோல்டர் எக்ஸசைஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன ஆகுது? 2 விஷயம் தான். 1, வெயிட்ஸ், எவ்வளோ வெயிட்ஸ் தூக்கலாம். 2வது அந்த வெயிட்ஸ் ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸ், அதோட டைரெக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ வெயிட்ஸ் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஷோல்டர்னு வந்தாவே நம்ம வந்து வெரி லைட் வெயிட்ஸ் தான் தூக்க போகிறோம். உங்களுக்கு சேலஞ்சிங்கான வெயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்ஸை கூடுறதுக்கு பதிலாக உங்களோட ஃபார்மை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. You can use your operating lever which is your arm. இப்போ சைட் ரேசஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோட் நிறைய கிடைக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சேஃப் ஆன் த ஷோல்டர் ஜாயின்ட்ஸ். அவ்வளோதான். No matter which exercise you select, follow this as far as weights are concerned. Next comes the direction of resistance. In the direction of resistance தான் வந்து it will decide whether that exercise is an early phase loaded exercise or a late phase loaded exercise. For example, இப்போ நம்ம வந்து lateral raises பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். So in this position, my arm and the direction of resistance are perpendicular to each other. They make 90 degrees. So this is early phase loaded. Alright? நீங்கள் வந்து இந்த மூமெண்ட்டை முடிக்க வந்து both become parallel, ஒரே லைனில். So you won't feel much resistance here. The maximum resistance would be felt here. So that is why this is called early phase loaded exercise. இதுவே நீங்கள் வந்து late phase loading வேணும் அப்படின்னா then you could go for dumbbells. Okay, அதே மூமெண்ட் தான், but now the direction of resistance has changed. The dumbbell is pointing towards the gravity. So direction of gravity and direction of my arm both are in the same direction. So இங்கே வந்து I won't feel any load at all. ஆனால் கொஞ்சம் மேலே தூக்க I can feel the load. And at this point I'll have the maximum load. But this is the finishing movement. So this is called late phase loaded exercise. You could also do an early phase loaded side laterals using dumbbell. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்க்ளைன் பெஞ்சில் வந்து படுத்துக்கிட்டு இப்படி பண்ணுங்கள்.
That is early phase. Now you have to decide which one works best for you. Lateral raises பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்வளோ இன்க்ளைன் நீங்கள் எடுத்து போகலாம் அவங்க ஆமாம் அப்படின்ட்டு. இது வந்து பேரலோட கொஞ்சம் கீழே இருக்கணும். ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ். தட்ஸ் இட். லைக் திஸ். நீங்கள் பேரலுக்கு மேலே எடுத்து போக போக என்ன ஆகும்னா உங்கள் ரொட்டேட்டர் கஃப் மசில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, சூப்ராஸ்பினேட்டஸ், அது வந்து இன்ஜுரி ஆகிடும். அதுக்காக சொல்கிறது. ஓகே, சைட் டெல்டாய்ட்ஸ்க்கு சைட் லேட்ரல் ரேசஸ். அப்போ ஃப்ரண்ட் டெல்டாய்ட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட் ரேசஸ். கரெக்ட். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. சைட் பண்ணுறப்போ சைட் டெல்டாய்ட்ஸ் இஸ் டேக்கிங் த லோட். ரைட். ஏன்னா உங்கள் டம்பல் டைரக்ஷன் வந்து கீழ் நோக்கி இருக்குது. அதுக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்க மசில் வந்து சைட் டெல்டாய்ட். ஸோ திஸ் இஸ் another பயோமெக்கானிக்கல் பிரின்சிபல். ரெசிஸ்டன்ஸ்க்கும் லோட் எடுக்கிற மசிலும் வந்து அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நவ் when we come to front lateral raises, எந்த மசில் வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது? Here it was side deltoids, still side deltoids, and still side deltoid. So this is not the most efficient exercise for front deltoids. அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், உங்கள் grip வந்து ஹேமர் grip மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்கள் anterior deltoid வந்து இங்கே ஒளிஞ்சிருக்குது front. So when you twist like this, it comes up. So then this becomes most efficient. You can experiment with the grip. எனக்கு வந்து ஹேமர் grip நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சில பேருக்கு வந்து supine grip நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி ஸ்கூப்பிங் ஆக்ஷனில். Okay, and not only that, you have to decide whether you like an early phase loaded exercise or a late phase loaded exercise. இப்போ இது வந்து late phase loading. இதுவே நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா that is early phase loading. Now finally the back deltoids, the rear deltoids. இதுக்கு வந்து போடக்கூடிய எக்ஸசைஸ் நீங்கள் ஜிம்மில் பார்த்துப்பீங்க. நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் பெக் டெக் அடிப்பாங்க, which is not a bad exercise. பட் இதை விட நல்ல எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரியர் டெல்டாய்ட்ஸோட அனாட்டமி கொஞ்சோன்னு புரிஞ்சிக்கணும். அதோட ஒரிஜினேஷன் வந்து இங்கே மேலே இருக்குது அண்ட் இன்சர்ஷன் வந்து இங்கே கீழே இருக்குது, கொஞ்சம் டயகனலாக நோக்கி இருக்கும். ஸோ அதனால் அதே டைரெக்ஷனில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துவாங்க இந்த மாதிரி இருக்குதா. ஸோ யூ ஹாவ் டு டூ an exercise that produces this movement. இந்த மாதிரி inverted V, உல்டாவாக இருக்கிற V. Okay, so you should start from your sternum here and then bring it down outwards இப்படி இந்த மாதிரி. Okay, now the only thing you have to decide is whether you want a early phase loaded exercise or a late phase loaded. So நீங்கள் கேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பர்பண்டிகுலராக இங்கேருந்து ஒரு கேபிள், இதுக்கு பர்பண்டிகுலராக இங்கேருந்து ஒரு கேபிள். So then you will have early phase loading exercise. இதே உங்களுக்கு வந்து லேட் phase வேணும்னா then you can go for dumbbells. அவ்வளோதான். Okay guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Again, Merry Christmas and a very happy and prosperous new year ahead. எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பட் ப்ராப்பராக சேஃபான முறையில் பண்ணுங்கள். ஓகே, I see you soon in my next video.